படிக்கிறதுக்கு டைம் ஸ்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் ஃபோனுக்கு டைம் அதிக நேரம் ஸ்பேர் பண்ணுறாங்க. அதனால அவங்க தூக்கம் கெட்டு போகுது. நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்கும். காலேருந்து ஃப்ரெண்ட் என்ன வாட்ஸ்அப் பண்ணாங்க, இன்ஸ்டாவில் யார் என்ன போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் யார் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு என்ன ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு கமெண்ட் என்ன போட்டிருக்காங்க, இல்லை ரீல்ஸ் அவங்க இதே ஒன்று பார்த்தோம்னா அதுக்கு சேர்ந்து அதுக்கு தோதான மாதிரி ஒரு ரீல்ஸ் வருது. அப்போ என்னன்னா எல்லாரும் அந்த நைட் ரெஸ்ட் படுத்துக்க உட்காரும் போது தான் அப்பா நான் ரிலாக்ஸாக இருக்கேன், ஒர்க் இல்லை, சுற்றி முற்றி என்னை பார்க்கறதுக்கு மேனேஜர் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் நேரம் எனக்காக நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, தூக்கம் கெட்டு போகுது. ஸோ என்னன்னா நம்ம 10-11 மணிக்கு நம்ம போய் ரெஸ்ட் பண்ணணும்னா கூட நம்ம மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்துக்கிறோம்னா ஒரு 5-6 hours நமக்கு தூக்கம் வந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம், 11 மணிக்கு தான் ஃபோனை ஓப்பன் பண்ணுறோம், வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 12:30, 1:30 ஆகிடுது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தை நம்ம ஸ்பேர் பண்ணி இவ்வளோ விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்கத்துக்கு தொலைச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுனா நெக்ஸ்ட் டே மார்னிங் சொல்கிற மாதிரி என்னென்னா இரிட்டேட் ஆகுது. யாராவது வரம்மா செய்கிறேன் சார் வர போ அப்படின்னு. அப்போ என்னன்னா ஏன்னா எனக்கு தூக்கம் பத்தலை.